தாய்லாந்து என்ற ஒரு நாட்டில் ஒரு சின்ன பகுதி தான் கிராபி ஐலண்ட். இந்த கிராபி ஐலண்டில் நம்ம டே 3ல் இன்னைக்கு இருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு கிராபிலிருந்து நம்ம போக வேண்டிய ஒரு சின்ன தீவு தான் பிரனாங் ஐலாண்ட். இந்த தீவுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம இந்த ஹோட்டலில் இருந்து நம்ம இங்கே ஒரு வண்டியில் கிளம்பியாச்சு. இந்த பிரனாங் ஐலாண்ட் போகிறதுக்கு நம்ம கிராபிலேருந்து தான் ஒரு சின்ன டூர் பேக்கேஜ் எடுத்தோம். இந்த டூர் பேக்கேஜோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1400 rupees இந்தியன் காஸ்ட்டுக்கு வருது. இங்கே ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்து அவங்க இண்டிவிஜுவலாக நம்மளை பிக்கப் பண்ணி அந்த பிரனாங் பீச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பிரனாங் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அழகான ஒரு இடத்த சுற்றி காட்ட போகிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக பிரனாங் பீச் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு மங்கி ஐலாண்டுக்கு நம்ம போய் அங்கே ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறோம். ப்ளஸ் குளிக்கிறவங்க அங்கே குளிக்கலாம். ப்ளஸ் அங்கேயே இவங்க லஞ்சும் இதோட இந்த பேக்கேஜோடு வந்துடுது. நம்ம லஞ்சும் அங்கே சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 4 o'clock to 5 o'clock நம்ம ரிட்டர்ன் வந்து கிராபிக்கு வர போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கிறது தான் ஏனாங் பீச்சில் தான் நம்ம இருக்கோம். லெஃப்ட் சைடில் எவ்வளோ அழகான மக்கள்லாம் வந்து இந்த ஒரு அழகான பீச்சை ரசிச்சுருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம டூர் கைட் ஒவ்வொரு ஆளாக பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏனாங் பீச்சில் இருந்து பிரனாங் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தாய்லாந்தில் மிகவும் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிராபி தான். சுற்றுலா பயணிகளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது, ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம பர்டிகுலர் பிளேஸ்க்கு போய்ப்போம். இந்த சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். சைனிங் ஆஃப் உங்கள் சிம்பிளி ஜியா. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இன்றைக்கி நாம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிராபியில் தாங்க இருக்கும். இந்த கிராபியில் பார்த்திங்கன்னா நம்ம ஏனாங் பீச்சில் தான் நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வாங்க டிஜிட்டலாக என்னோட பயணம் பண்ணுங்கள். இன்றைக்கி கிராபியோட சூப்பரான ஒரு நைட் லைஃபு அண்டு நைட்டு ஃபுட் மார்க்கெட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வாங்க நம்ம டிஜிட்டலாக சிம்பிளி ஜியாவோட இன்றைக்கி கிராபியோட சூப்பரான நைட் லைஃப்பை பார்க்கலாம். இன்றைக்கி நைட் மார்க்கெட்டில் மார்க் வீன்ஸ் அவருடைய ஃபுட் ஸ்டாலையும் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா கிராபியோட டைமில் மணி 6 மணி ஆகுது. ஒரு சூப்பரான அழகான ஒரு மாலை பொழுதில் ஒரு சின்ன லாங் டைல் போட்டோட அந்த கரையோரத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு அழகே தனியான அழகு தான் இந்த கிராபிக்கு. இந்த அழகான கிராபியில் இந்த ஏனாங் பீச்சு ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலம்னு சொல்லலாம். உலகம் முழுக்க இருந்து வர சுற்றுலா பயணிகளை இந்த கிராபி பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. கிராபிக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டே ட்ரிப் வந்து ஐலண்ட் ட்ரிப் போயிடுவாங்க. ஈவினிங் வந்தாக்க கிராபியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏனாங் பீச்சை சுற்றி பார்த்திங்கன்னா சூப்பரான எல்லா டைப்பான வேர்ல்டு குசின் வந்து இங்கே ரொம்ப அவைலபிள். இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு ரொம்ப அழகாக இருக்கும். கையில் அவங்க லிக்வர் வச்சுக்கிட்டு அவங்க சீ ஃபுட் சாப்பிட்ற அழகே தனி அழகு. அதுவும் பீச்சை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற அழகு இன்னும் சூப்பரான அழகு கிராபியோட அழகு.
இப்போ இந்த கிராபியில் நம்ம வந்து வாக் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ இந்த கிராபியோட நைட் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிராபியில் இந்த ஏனாங் பீச் கிட்ட வந்து ரிசார்ட் எடுத்து தங்குறதுக்கு காரணமே இங்கே இருக்க அழகான ரெஸ்டாரண்ட்டும் அழகான கடற்கரைகளும் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய மசாஜ் பார்லர்களும் ரொம்ப ரம்மியமான ஒரு ஷாப்பிங் சென்டரு, இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கால சூழ்நிலையும் அதுக்கான ஒரு இடம் தான் இந்த ஏனாங் பீச். இந்த ஏனாங் பீச்சோட என்னென்ன ஃபெசிலிட்டி நைட் டைமில் அவைலபிள் இருக்குது, எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் நைட் லைஃப்பை அப்படிங்கிறது தான் இந்த காட்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஏனாங் பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் இருக்கக்கூடிய அவங்களோட மின் விளக்குகள் எரிய விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் கொஞ்சம் மார்னிங் வந்து ஐலண்ட் ட்ரிப்பு போயிட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த கிராபியோட ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த அடையாளத்தை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது கிராபியோட ஏனாங் பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கிராபிக்கு வர அத்தனை சுற்றுலா பயணிகளும் இந்த ஸ்பாட் அவுட் பண்ணாமல் கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடற்கரை அழகும் இந்த ஸ்டாச்சும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நைட் மார்க்கெட்டும் ரொம்ப பார்க்குறதுக்கு மனசுக்கு இதமாக ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இங்கே இருக்கவங்க வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது இங்கே ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போவாங்க. நீங்களும் நிச்சயமாக கிராபி வந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக மறக்காதீங்க. இங்கே வர ட்ராவலர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஏனாங் பீச். அதுதான் நம்ம இப்போ நேரடியாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ மக்கள் இந்த மாலை பொழுதில் கூட கடலில் குளித்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃபேமிலியோட டைமை எப்படி அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த பீச்சில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த ஏனாங் பீச்சில் இருந்து மற்ற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு இங்கே தேவையான லாங் டைல் போட்டும் மற்றும் ஸ்பீட் போட்டு எல்லா விதமான படகு சவாரியும் இங்கே அவைலபிள் இருக்குது. இந்த ஓனாங் பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான தெருக்கள் நைட் டைமில் நீங்கள் ரொம்ப நிறைய பார்க்க முடியும். அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியாகவும் இருக்கும். ஹோட்டல்ஸு ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய பார்ஸு, அதுக்கப்புறம் காஃபி கேஃப்டரி ஏரியாஸு, ப்ளஸ்ஸு நைட் கிளப்ஸு, டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மியூசிக்ஸு. ஸோ எண்ணற்ற வெரைட்டிஸ் வந்து இந்த கிராபில் எஸ்பெஷலி இந்த ஓனாங் பீச்சில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி அதில் ஒவ்வொரு பார்ட்டாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் குசின் KFCயும் அவைலபிள் இருக்குது. மற்ற அதர் பர்கர் டைப் ஆஃபோட ரெஸ்டாரண்ட்டும் இங்கே நிறைய அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் நைட் மார்க்கெட். இந்த நைட் மார்க்கெட் உள்ளே நீங்கள் நுழைஞ்சாவே ஒரு காதுக்கு இனிமையான ஒரு நல்ல மியூசிக்கு மெலோடியான மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். இங்கே இருக்க மக்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு காஸ்ட்டில் தான் அவங்க அத்தனை ப்ராடக்ட்டும் அவங்க சேல் பண்ணுறாங்க. இங்கே வர மக்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் ரிலேட்டட் ஆஃப் கிராபியோட ஆத்தென்டிக்கான ட்ரெஸ்ஸஸை இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஒரு ரீசனபிளான ரேட்டில் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ அனைத்து கிராபியில் வர மக்கள் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போக மாட்டாங்க. இந்த நைட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே அந்த பல வர்ண கொடிகளோட இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுட் மார்க்கெட் வரும். இந்த நைட் ஃபுட் மார்க்கெட் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நைட் லைஃப் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஏனாங் பீச் கிட்ட இருக்கிற இந்த நைட் மார்க்கெட் தான் கிராபியோட ஒரு சென்டர் ஆஃப் ஹார்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஈவினிங்கில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற டைமை பொழுதுபோக்கக்கூடிய உலகம் முழுக்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை இங்கே நிறையவே நீங்கள் பார்க்கலாம். அவங்க மனசு நிறைஞ்சி இந்த இடத்துல சந்தோஷமாக அவங்க என்ஜாய் பண்ணுறதையும் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். அதுதாங்க
கிராபியோட ஸ்பெஷல். இந்த அழகான ஒரு நைட் மார்க்கெட்டை முடிச்சுட்டு வெளியே வர என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட் மார்க்கெட் வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நைட் ஃபுட் மார்க்கெட்டில் என்னென்னலாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குன்னு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த கண்ணை கவர்ற லைட்டு மின் விளக்குகளும் அழகான உணவுப் பொருட்களும் இந்த நைட் மார்க்கெட்டில் கண்ணுக்கு நிறைஞ்சு காட்சி அளிக்கிறது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற இந்த ஃபுட் ஸ்டால் தான் கபாப் ஃபுட் ஸ்டால். இது அரேபியன் குஷினோட ஒரு பெரிய ஃபேமஸான ஃபுட் ட்ரக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வராதவங்களே இருக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்டாலில் ஏதோ ஒரு ஃபுட்டு நமக்கு பிடிச்ச ஒரு உணவை எடுத்துக்கிட்டு அங்கே ரைட் சைடில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு டேபிள் சேர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்து மியூசிக் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய டின்னரை என்ஜாய் பண்ணலாம். நிறைய சுற்றுலா பயணிகளும் அந்த என்ஜாய்மெண்ட்டை தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்பெஷல் தாய்லாந்தோட ஃபுட் மார்க்கெட். இந்த தாய் ஃபுட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இவங்க இந்த இடத்துல சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, சில வெரைட்டியெல்லாம் சாட்டை டைப்பில் வந்து அந்த குச்சியில் ஸ்டிக் பண்ணியிருக்க மாதிரி அவங்க சேல் பண்ணுறாங்க. இங்கே இருக்க எல்லா ஃபுட்டுமே தாய் ரிலேட்டட் ஃபுட்டு தான் இந்த மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃபுட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ஃபுட்டு, ஜாப்பனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு, மலேசியன் ஃபுட்டு, அராப் ஃபுட்டு, ஆஃப்ரிக்கன் ஃபுட்டு, இந்த ஃபுட்டு டைப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபுட்டும் இந்த கிராபியோட நைட் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம அந்த சீ ஃபுட்டை வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த நைட் ஃபுட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம வந்திருக்க இடம் சீ ஃபுட் ஏரியா. இவங்க பெரிய லாப்ஸ்டர்ஸு, ப்ரானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸு, ஆயிஸ்டர்னு ஒரு ஷெல் வச்சுருக்காங்க. இது மாதிரி எண்ணற்ற வகையான ஒரு எங்கேயுமே பார்க்க முடியாத சில சீ ஃபுட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரம்மியாகவும் அழகாக குக் பண்ணி உணவை டேஸ்ட்டாகவும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீ ஃபுட்டையே சாட்டை டைப்பில் வந்து ரெடி பண்ணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே வைக்கிறாங்க. இந்த சாட்டையில் நம்ம சீ ஃபுட்டை எடுத்து நம்ம ஏதாவது சொன்னோன்னா அவங்க பார்பிக்யூ பண்ணி சூப்பராக சுவையாக நமக்கு இங்கே இருக்க ஃபுட் ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் முஸ்லீம் அங்கே இருக்கக்கூடிய தாய் கேட்டகரியில் ஒரு பெரிய ஷவர்மா ரோலை பார்ப்பீங்க. ப்ளஸ் இங்கே நிறைய பீஸாவும் பர்கரும் அவைலபிள் இருக்குது. ரைட் சைடில் பாருங்கள் ஜாப்பனீஸ் ஃபுட்டு சுஷியும் இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டி எல்லாமே ஒரு தாய் ஃபுட் வெர்ஷனோட சேர்ந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஜாப்பனீஸ் ஃபுட்டு சுஷியோட ஒரு வெர்ஷன் தான் நம்ம சொல்லலாம். இந்த மார்க்கெட்டில் நிறையா சுஷி அவைலபிள் இருக்குது. இதுக்கப்புறம் எண்ணற்ற ஃப்ரூட் ஜூஸஸ், விதவிதமான ஜூஸஸ் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய wrappers, ஸோ கிரில்டு ஃபிஷ்ஷு, பார்பிக்யூ டைப் ஆஃப் சிக்கன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் சிக்கன்ஸு, இது எல்லாமே இந்த மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இங்கே கிடைக்காத ஒரு உணவு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல், அதாவது தாய்லாந்தோட முதலை கறி. இங்கே இந்த முதலையில் இருக்கக்கூடிய மீட்டை எடுத்து அவங்க பார்பிக்யூ பண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சுற்றுலா பயணிகளும் இந்த முதலையோட பார்பிக்யூவை சுவைக்காமல் இருந்ததில்லை. இது கிராபியோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கடலில் கிடைக்கக்கூடிய ஒய்ஸ்டர். இது உடம்புக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சீ ஃபுட்டு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாப்ஸ்டர், பிளாக் கலரோட
லாப்ஸ்டர்ஸ் எல்லாமே, சிங்கி இறால்னு சொல்லக்கூடிய அத்தனை சீ ஃபுட்டுமே இங்கே அவைலபிள் இருக்குது. நாம் இங்கே விசாரித்ததில் ரொம்ப ஃபேமஸ் யூடியூபரான தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மார்க் வெயின் அவருடைய ஃபுட் ஸ்டால் இங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். ஆனால் நம்ம இந்த மார்க் வெயின் அவருடைய ஃபுட் ஸ்டால் எங்கே இருக்குதுன்னு தேடுறோம், யாருக்கும் தெரியல. ஆக்சுவலி அவங்க மேபி இந்த ஃபுட் ஸ்டாலில் இருக்காங்களா இல்லை இன்னொரு இடத்துல இன்னொரு மார்க்கெட் ஃபுட் ஸ்டாலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. எப்படியும் தொடர்ந்து அவர் எங்கே இருக்காருன்னு இன்றைக்கி கண்டிப்பாக மீட் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதலையோட அந்த சாட்டையை அவங்க பார்பிக்யூ பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ கஸ்டமர் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் இந்த மார்க்கெட்டை எவ்வளவோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். நமக்கு வயர் தான் ரொம்ப சின்னது, ஆனால் இங்கே நைட் மார்க்கெட் வந்து கிராபியோட இது ரொம்ப பெருசு. இப்போ நம்ம பார்க்குறது தான் கிராபியோட ஸ்பெஷல் மொமோஸ். இங்கே எல்லா விதமான மொமோஸும் அவைலபிள் இருக்குது. சிக்கனில் ஆரம்பித்து, மட்டனில் ஆரம்பித்து, ஃபிஷ்ஷில் வந்து சூப்பரான ஒரு மொமோஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பீஃபோட ஸ்டீக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீக்கு அதனுடைய குவாலிட்டி ஆஃப் பீஃபு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பாத் வந்து வருது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டீக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா. இந்த கடையில் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுற வெஜ் சமோசா, சிக்கன் சமோசா, இது எல்லாமே இந்த சமோசாவை நீங்கள் இந்தியன் ஸ்டைல்லையே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குற இவ்வளோ டிஷ் இந்த நைட் மார்க்கெட்டில் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது. இந்த எந்த டிஷ்ஷையும் நம்மளால் மிஸ் பண்ணி கூட நினச்சி கூட பார்க்க முடியல. அதுக்கு மேலே எண்ணற்ற வெரைட்டிகள் இங்கே எத்தனை விதமான ஃபுட் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த நைட் மார்க்கெட்டில் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து தான் இதை நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்ம நம்புகிறோம். வாங்க கண்டினியூவாக இந்த நைட் மார்க்கெட்டை முடிச்சுட்டு நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். மெயினாக இந்த கிராபில் இருக்கக்கூடிய நைட் மார்க்கெட்டில் நம்ம ஃபுட்டோட ரேட்டு அங்கங்கே டிஸ்பிளேயில் காமிச்சிருப்போம். இந்த ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 30 பாத்லேருந்து ஒரு 50 பாத் 100 பாத்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ரொம்ப சீப்பஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாகவும் அவங்க எவ்வளோ ஐஸ்லாம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு நீங்களே நேரடியாக பாருங்கள். எவ்வளோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுற்றுலாவும் அவங்களுக்கு பிடிச்சான டிஷ்ஷை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விலையில் அவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இவ்வளோ நேரம் இந்த ஃபுட் மார்க்கெட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சீ ஃபுட்டு தான் ரொம்ப டாமினேட்டடாக அதிகமாக இருக்குது. எதனால் இந்த சீ ஃபுட் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐலண்ட், ஒரு தீவு கிராபிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஏராளமான எண்ணற்ற வகையில் இருக்கக்கூடிய சீ ஃபுட்டு தான் இங்கே மேக்ஸிமம் டாமினேட்டில் வந்து இந்த மார்க்கெட் நைட் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இங்கே அடைக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டோட டிஸ்பிளேவும் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல எல்லா விதமான ஃபுட்டும் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க.
பாருங்க, இந்த அற்புதமான ஒரு கிராபி தீவில் எவ்வளோ அழகான ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி ஒரு நைட் மார்க்கெட், நைட் லைஃபு, அதுக்கப்புறம் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தீவுகளை விசிட் பண்ணுற ஒரு ஸ்பீட் போட் ட்ரிப்பு, ஒரு லாங் டைல் ட்ரிப்பு, ஒரு நல்ல விதமான ஃபுட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ஸு. மக்கள் ஏன் இங்கே இவ்வளோ குவிகிறாங்கன்னா, ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, சுத்தமாக, அத்தனையும் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இதை பராமரிச்சுட்டு வராங்க. நம்ம நாட்டுக்கும் இந்த தாய்லாந்து பாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காஸ்ட்டுக்கு தாய்லாண்டோட பாத் வந்து 2.60 தான் மணி வேல்யூ வருது. ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம இந்தியாவில் என்ன ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதுக்கு ஈக்குவலாக அதே ரேட்டில் தான் அவைலபிள் இருக்குது. அதனால் நம்ம பட்ஜெட்டில் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு இடம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்தியாவோட ஸ்பெஷல் பணியாரம். இவங்க இந்த பணியாரத்தை எப்படிலாம் குக் பண்ணி அதை சேல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்க இதை காரமாகவும் சில பேர் ஸ்வீட்டாகவும் இந்த பணியாரத்தை வந்து வாங்கி சாப்பிட்றாங்க, அவங்களும் சேல் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம முக்கியமாக ஒரு போக வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தாய் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா பூச்சி, புழு, தேள், இந்த மாதிரி பூரான் வகையெல்லாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிளேஸை தான் இவ்வளோ நேரம் தேடணும், கிடச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்செக்ட்டுகளும் ரொம்ப அவங்க ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. நிறைய தாய் பீப்புள்ஸ் இதை வாங்கி அவங்க ஸ்பெஷலி சாப்பிட்றாங்க. இதில் பார்க்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் தேல் தாங்க, அதுவும் கருந்தேல் எப்படி அழகாக சேல் பண்ணாங்கன்னு பாருங்கள். இது தாய்லாந்தோட ஃபேவரட் ஃபுட்டு. கிட்டத்தட்ட இது 140 பாட் கிட்ட இந்த ஒரு தேலை வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம தேலுனா படையே கலப்புவோம், அது மாதிரி இங்கே இல்லாமல் இந்த தேலை எவ்வளோ ரசித்து அழகாக ஒரு டிஸ்பிளே பண்ணி அதை ஒரு உணவாக சாப்பிட்றது இந்த தாய்லாந்தோட சிறப்பு அம்சனே நம்ம சொல்லலாம். எல்லாருமே தனக்கு தேவையான ஒரு பிடிச்ச உணவை அவங்க வாங்கிக்கிட்டு நேராக அவங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து உட்காந்து தான் அவங்களோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இந்த மியூசிக் ப்ரோக்ராமை ரசிச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட அவங்க மெய்மருந்து இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணி இரவு முழுக்க அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இது பார்க்குறதுக்கே இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக அழகாகவும் இருக்குது. இது கிராபியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுதாங்க ஏஓ நாங் நைட் மார்க்கெட்டு. இந்த இடத்துல தான் இவ்வளோ நேரம் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த நைட் மார்க்கெட் நம்ம நிறையா பார்த்துருப்போம், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கும் நான் நினைக்கிறேன். இந்த நைட் மார்க்கெட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு நைட் வாக்கிங் போகலாம், நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மக்கள் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த நைட் மார்க்கெட் தான் போயிட்டுருக்காங்க. இந்த நைட் மார்க்கெட் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க வருவாங்க. இதில் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள், இங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இங்கே நம்மளுடைய வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க கொண்டு வர கரன்சியெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க லோக்கல் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த கிராபியில் ஏனாங் பீச்சில் நீங்கள் வாக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8:30 கிட்ட நம்ம டைமை நெருங்கியாச்சு. அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக, எவ்வளோ மக்கள் சுதந்திரமாக ஹாப்பியாக வாக் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் அவங்க சூப்பராக போகிறாங்க. இங்கே டிராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபீடியண்ட்டாக அவங்க அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் மக்கள் வந்து இது ஒரு பெரிய வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. சில்லறை இப்போ நிறைய இருக்குது நம்மகிட்ட.
தேங்க்யூ. இப்போ நம்ம சூப்பரான ஒரு தாய் மியூசிக்கை தான் கேட்டோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன டொனேட் அவங்க பண்ணி ஹெல்ப் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மியூசிக்கை கேட்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் அந்த தாய் மியூசிக்கை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது ஒரு அழகான ஒரு பிரிட்ஜ் தாங்க. இந்த பிரிட்ஜ் ஜஸ்ட் வாக்கிங் பிரிட்ஜ் தான். அந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வெஹிக்கிள் எல்லாம் போகிறது. இது ஜஸ்ட் வாக் பண்ணுறது இந்த ஸ்ட்ரீட்டுக்காக இந்த பிரிட்ஜை ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய மானுமெண்ட் நம்ம பார்க்க வேண்டிய இடம் தான் 7-Eleven. இந்த எஸ்பெஷலி தாய்லாந்தில் ரொம்ப டாமினேட்டடான ஒரு சூப்பர் மார்க்கெட் 7-Eleven. இங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே இருக்காதுங்க. அத்தனை பொருளுமே இந்த 7-Elevenல கிடைக்கும். இங்கே லோக்கல்லேருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எந்த பொருள் வாங்கினாலும் இந்த 7-Elevenல வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மெடிக்கல்லேருந்து கூலிங்காக எந்த கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் எனி ப்ராடக்ட் சூப்பர் மார்க்கெட் வந்து 7-Eleven தான். நீங்களும் வந்தீங்கன்னா 7-Elevenல பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட இந்த கிராபியை ஒரு 2 நாள் சுற்றுன்னு சுற்றியாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நல்லா ஷூட் பண்ணோம். அது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நல்ல விஷயங்களை எல்லாமே காமிக்கணும்னு நம்ம நினச்சோம். அத்தனையும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய சேனல்ஸை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபுட் சாலடு தான் வாங்கிட்டுருக்கோம். அந்த சாலடோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 50 பாத். ஸோ நைட்டு டின்னரை முடிச்சுட்டு சாலட் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் நாங்கள் ஒரு 2 டைப் ஆஃப் சாலடை வந்து வாங்கினோம். இந்த சாலட் பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ டைப் ஆஃப் சாலட், ஒரு மிக்சடு ஃப்ரூட் சாலட் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாய்லாந்தோட ஸ்பெஷல்னு சொல்லாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் அது கோன் ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுப்பாங்க. இங்கே ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஃப்ளேவரில் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு மில்க் மாதிரி லிக்விட் மாதிரி அப்ளை பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி மேக் பண்ணி ஒரு ரோலாக அழகாக ஒரு பேக்கில் வந்து கொடுத்து ஸ்மார்ட்டாக கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அதனோட டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஃப்ளேவரை நமக்கு ஞாபகப்படுத்துது. இது தாய்லாந்தோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் இவ்வளோ நாளாக இந்த கிராபியோட சீரியஸை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. இந்த 2 நாள் நமக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கிராபி ஒரு அழகான ஒரு தீவு. நிச்சயமாக இந்தியர்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு நம்மளுடைய ஒரு ட்ராவல் கைடு ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்னா ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷங்க. இதோட நீங்கள் விட்டுறாமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இன்னும் எங்கள் சேனல் வரும். இன்னும் பெட்டரான வீடியோ குவாலிட்டி கான்செப்டை கண்டிப்பாக கொடுப்போம். கீப் சைனிங் ஆஃப் சிம்பிளி ஜியா. பாய் அண்ட் தேங்க்யூ.